الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأنزلنا من السماء ماء بقدر وفي مقام آخر قل أرأيتم إن أصبح ماؤكم غورا فمن يأتيكم بماء معين وقال رسول الله محمد المصطفى صلى الله عليه وسلم المؤمن للمؤمن كالبنيان أو كما قال عليه الصلاة والتسليم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பருவநிலையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே வருகிறான். குளிர்காலமாய், மழைக்காலமாய், இலையுதிர் காலமாய், வெயில் காலமாய், வசந்த காலமாய் அல்லாஹ் பருவநிலைகளை மாற்றிக்கொண்டே வருகிறான். இந்த பருவநிலை மாற்றத்தை கொண்டு அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இதைத்தான். ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்தை மாற்றுவதற்கு சக்தி பெற்றவன், உலகத்தை எல்லாம் முடித்துவிட்டு மறுமை நாள் என்று உருவாக்குவதற்கு சக்தி படைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். இப்ப பருவநிலை மாற்றங்களின் மூலம் பல நபர்கள் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். பல நபர்கள் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் மழை, நீர், வெள்ளம், பார்க்கும் இடமெல்லாம் தண்ணீர். ஒரு குளிர்காலத்தை நெருங்கும் பொழுது உலகம் சில நேரங்களில் பதபதைக்கிறது. சாலையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரில் அங்கங்கு விழக்கூடிய அவல நிலை. எங்கு மின்கம்பங்களை தொட்டுவிட்டால் மின்சாரம் தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் மக்கள் எல்லாம் நடமாட்டம். சமீபத்திய பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில் டித்வா புயல் கடந்த 26ஆம் தேதி நவம்பரில் ஏற்பட்டு கடுமையான வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, கிட்டத்தட்ட 40 லட்சத்திற்கும் அதிகமானோர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இறப்பின் விகிதம் 200ஐ தாண்டி கொண்டிருக்கிறது. இன்னும் சில நபர்களுடைய உடல் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 40,000த்திற்கும் அதிகமான வீடுகள் இல்லாமலாயிருக்கிறது. யோசித்து பார்க்கிறோம். அப்ப குர்ஆனில் அல்லாஹ் இது போன்ற பருவநிலைகளை சொல்லிக்கொண்டே வருகிறான். இந்த பருவநிலை மாறுவதை கொண்டு மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைவிட ஒரு பெரிய சக்தி அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். எப்பொழுது அல்லாஹ்வின் பக்கம் மீளுகிறீர்களோ அல்லாஹ் இந்த அனைத்தையும் லேசாக்கி விடுவான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். குர்ஆனில் வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழையை பற்றி பல்வேறு இடங்களில் குர்ஆன் உணர்த்துகிறது. மழை எங்கு பொழியும், எப்படி பொழியும்? நாமெல்லாம் யோசிக்கலாம். மழை பொழிவதற்கும் அல்லாஹ் தன்னுடைய அடியாரினுடைய நெருக்கத்திற்கும் என்ன தொடர்பு? மழை பொழிவதற்கும் அல்லாஹ் உடைய கோபத்திற்கும் என்ன தொடர்பு? குர்ஆனில் நீங்கள் எடுத்து பாருங்கள். பல்வேறு இடத்தில் அல்லாஹ் மழை பொழிவதை பற்றி பேசி காட்டுகிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், ஒஹுவல்லதி யுனஸ்ஸிலுல் கைஸ், மலை என்ற வார்த்தையை குறிப்பதற்கு அரபியில் சொல்லுவாங்க கைஸ்.
கைஸ் என்று சொன்னால் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மலை, நடுநிலையாக இருக்கும், பிரயோஜனத்தை தரும். இன்னொரு வார்த்தை சொல்லுவார்கள் மத்தர். மத்தர் என்று சொன்னால் கடுமையான மலை, சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. இன்னொரு வார்த்தை சொல்லுவார்கள் சய்யிபா, மிதமான மலை. பெருமானார் இந்த சய்யிபன், மிதமான மலைக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் எங்களுக்கு ஆபத்தில்லாத பருவமழையை தா, பிரயோஜனத்தை தரக்கூடிய பருவமழையை தா. இரவில் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், மழை பொழியின் சப்தம் கூட இருக்காது. அதிகாலையில் கண் விழித்து பார்க்கும் பொழுது பூமியெல்லாம் ஈரமாய் இருக்கும். இதை கொண்டு பிரயோஜனம் மக்களும் அடைவார்கள், பூமியும் பெற்றுக்கொள்ளும். இதைத்தான் சய்யிபன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். அப்ப வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழைக்கும் அல்லாஹ்வினுடைய தண்டனை மற்றும் பொருத்தத்திற்கும் உரிய வேறுபாடு இருக்கிறதா என்று பார்த்தால், குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழையை பற்றி சொல்லி காட்டுகிறான். இந்த மழை இருக்கிறதே, வஹுவல்லதி யுனஸ்ஸில் கைஸ மின் பஅதி மா கனது வ யன்ஷுரு ரஹ்மதா. சில நபர்கள் மழை தேடிக் கொண்டிருக்கிறார்கள், வறட்சியான பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வருடத்திற்கு 2 தடவை மாத்திரமே அந்த பூமியில் மழை பொழியும். அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அவன்தான் வானத்திலிருந்து மழையை இறக்கினான். அவர்கள் நிராசையாக ஆகிவிட்ட பிறகு இனிமேல் மழை வராது, இனிமேல் நாம் தண்ணிக்காக வேண்டி பல்வேறு கிலோமீட்டர்கள் செல்ல வேண்டும் என்று அவர்கள் நிராசையான பிறகு வஹுவல்லதி யுனஸ்ஸில் கைஸ், அவர்களுக்கு அல்லாஹ் மழையை பொழிவிக்கின்றான் என்று அல் குர்ஆனில் ஒரு இடத்தில் வசனம் பேசுகிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் மழையை பற்றி இப்படி சொல்லி காட்டுவான், காற்றை இறக்குகிறோம். மழைக்கு முன்னால் காற்றை இறக்கி அந்த மழை எந்த இடத்தில் பொழிய வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஹுவல்லதி யுர்சிலுர் ரியாஹ், அவன்தான் காற்றை அனுப்பி வைக்கிறான் மழைக்கு முன்னதாக. வயன்சுரு சஹாபன், அந்த காற்று எந்தெந்த இடங்களில் மழை பொழிய வைக்க வேண்டும் என்று மேகங்களை திருப்பி விடுகிறது. ஃபயுஸீபு பிஹி மையஷா, இதே போன்று அல்லாஹ் எந்தெந்த இடத்தில் மழை பொழிய வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அந்த இடத்தில் மழையை அல்லாஹ் இறக்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை சிறுநீராய், சிறு சிறு துளிகளாய் எந்தெந்த இடத்தில் விழ வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்ட பிறகுதான் அல்லாஹ் பூமிக்கே அந்த துளியை அனுப்புகிறான். மேகங்களுக்கு மத்தியில் பல லட்சக்கணக்கில் எண்ணிலடங்கா துளிகளை அல்லாஹ் இறக்குகிறான். இறக்கும் பொழுது குர்ஆன் பேசுகிறது, இந்த மலையினுடைய ஒவ்வொரு சொட்டு நீர் இருக்கிறதல்லவா, இந்த சொட்டு நீர் இது எந்த இடத்தில் போய் விழ வேண்டும், அது இறுதியாக எங்கு போய் சேர வேண்டும் என்பதையும் நாம் நிர்ணயித்த பிறகே பூமிக்கு நாம் அனுப்பி வைக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதர், வானத்திலிருந்து மழையை நாம் அளவாக இறக்கி வைக்கிறோம். மாஅன் பிகதர் என்று சொன்னால் அது எந்த இடத்தில் விழ வேண்டும், எவ்வளவு விழ வேண்டும், பாதிப்பை ஏற்படுத்துமா அல்லது சேதத்தை ஏற்படுத்துமா அல்லது இதன் மூலம் வளர்ச்சி இருக்கிறதா என்பதை நாம் நிர்ணயித்த பிறகுதான் வானத்திலிருந்து இந்த மலைச்சொட்டை நாம் இறக்கி வைக்கிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்ப யோசித்து பார்க்கிறோம், மலையின் அளவு எவ்வளவு, அது எவ்வளவு நிர்ணயிக்கப்பட வேண்டும், எத்தனை சொட்டுக்கள் விழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நிர்ணயித்த பிறகு இப்பொழுது அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிடுகிறான். மழை விழுந்த பிறகு அதன் மூலமாக நிலம் உயிர்ப்பிக்க வேண்டுமா அல்லது அதன் மூலம் நிலம் பாதிப்படைய வேண்டுமா என்பதையும் அல்லாஹ் பூமிக்கு நிர்ணயம் செய்கிறான். யோசித்து பார்க்கிறோம். குர்ஆனில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான், ஃபைதா அன்ஸல்னா அலைஹல் மாஅ இஹ்தஸத் வரபத், நாம் மலையை சில இடங்களில் இறக்கி வைக்கிறோம், இதன் மூலம் அந்த பூமி உயிர்ப்பித்து எழுந்து எழ ஆரம்பிக்கிறது, அதன் மூலம் தாவரங்கள் செழிப்பாக வளர ஆரம்பிக்கிறது என்று அல்லாஹ் பூமியினுடைய சில பகுதிகளை பற்றி அல்லாஹ் பேசி காட்டுகிறான். இன்னொரு இடத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு சேலஞ்சை கொடுக்கிறான். ஃபைதா அரஐதுகுல் அரஐதும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரா, நாம் தண்ணீரை வானத்திலேயே தடுத்து வைத்துக் கொண்டால் அல்லது பூமிக்குள்ளே தடுத்து வைத்துக் கொண்டால் நீங்கள் அதை உங்களால் வெளிக்கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான்.
ஃபமன் யஅதீகும் பிமாஇன் மஈன், ஊற்றுனான தண்ணீரை, மதுரமான தண்ணீரை மீண்டும் மனிதர்களால் கொண்டு வர முடியுமா என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். அப்ப வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை எங்கு பொழிய வேண்டும், எவ்வளவு பொழிய வேண்டும், யாருக்கு பொழிய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். அது அருள்கொடையாக மாறுவதா அல்லது சோதனையாக மாறுவதா என்பதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிர்ணயித்த பிறகுதான் வானத்திலிருந்து பூமிக்கு மழை பொழிய ஆரம்பிக்கிறது. ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை இருக்கிறதே அல்லாஹ்வினுடைய இரக்கத்தின் அடையாளம் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட பயன் தரக்கூடிய மழைக்காக வேண்டி நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் பிரயோஜனமுள்ள மழையை தா. ஸய்யிபன் நாஃபிஆ என்று சொன்னால் பயன் தரக்கூடிய மழை என்று சொன்னால் அதன் மூலமாக பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே செல்லும், விலையின் நிலை குறைந்து கொண்டே செல்லும். இதை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடுகிறார்கள், அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் பயன் தரக்கூடிய காற்றை நீ எங்களுக்கு அனுப்பு, மழையை எங்களுக்கு தா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு இடங்களில் துஆ செய்திருக்கிறார்கள். இன்னொரு ஒரு இடத்திலே ஒரு அல்லாஹ் மழை என்பது அல்லாஹ் சில நபர்களை சோதனைக்காக, சில இடங்களில் அல்லாஹ் தண்டனைக்காக வேண்டி அனுப்புவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டு காட்டுகிறார். அபூதாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காற்று அல்லாஹ்வின் கட்டளையினாலான ஒரு படைப்பு. அல்லாஹ் தான் விரும்பினால் இந்த படையை கொண்டு தண்டனைக்காக வேண்டியும் சில கூட்டங்களை இந்த காற்றை கொண்டு தண்டித்திருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்களே. ஆனால் மழை நீராக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், சில நேரங்களில் அல்லாஹ்வின் தண்டனைக்காக வருகிறது, இன்னொரு சில நேரங்களில் அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கை, வேதனை மற்றும் அதாபுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இடங்களில் சொல்லி காட்டுகிறார். வேறொரு இடத்திலே தண்ணீர் எந்த அளவிற்கு நிர்ணயித்த நிலையில் ஓட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வஃபஜ்ஜர்னல் அர்த உயூனா, பூமியை நாம் தான் கிணறுகளாக, பூமி விழக்கூடிய தண்ணீரை நீர் ஊற்றுக்களாக பெருக்கெடுக்க செய்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்து இந்த தண்ணீரின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை இதுதான். மழை நீர் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளையை கொண்டு செல்லுகிறது. அல்லாஹ்வினுடைய கட்டளையை கொண்டு மழை அல்லாஹ் பொழிவிக்கிறான். இந்த மழையை கொண்டு மனிதன் உணர வேண்டும், யா அல்லாஹ் இந்த மழையை கொண்டு எங்களுக்கு சோதனை தரும் மழையாக நீ எங்களை ஆக்கிவிடாதே என்பதாக தொடர்ந்து நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இலங்கையினுடைய பாதிப்பை மட்டும் சொல்லி காட்டுகிறார்கள். $2 மில்லியன் மறுபடியும் அந்த நாட்டை கட்டமைப்பதற்காக வேண்டி இன்றைக்கு இலங்கையினுடைய பாதிப்பினுடைய அளவை சொல்லி காட்டுகிறார்களே. ஆனால் அல்லாஹ் சில நேரங்களில் மழையை சோதனைக்காக வேண்டியும் இறக்குவதுண்டு, இன்னும் சில இடங்களில் மழையை ரஹ்மத் அருட்கொடைக்காக வேண்டியும் இறக்குவதுண்டு. குர்ஆன் பல்வேறு இடங்களில் பல சமுதாயத்தை பற்றி பேசும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுவான். வானத்திலிருந்து நீர் ஊற்று, ஒரு வெடியின் சப்தத்தை கொண்டு நீர் ஊற்று கொட்ட ஆரம்பித்தது, வானத்திலிருந்து நீர் பொங்க ஆரம்பித்தது, அதற்கு பிறகு இந்த கூட்டங்கள் எல்லாம் அழிய ஆரம்பித்தது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மழையை கொண்டு ஏற்பட்ட பெரிய சோதனையை பற்றி அல் குர்ஆன் ஒரு இடத்தில் சொல்லி காட்டும். ஆதுடைய கூட்டம் சூரத்துல் காஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த ஆதுடைய கூட்டம் ஒரு பெரிய மழை மற்றும் காற்றினுடைய சப்தத்தை கொண்டு அல்லாஹ் இந்த கூட்டத்தை அழித்தோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறானே. ஆனால் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் தண்ணீரை பற்றி பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுவதுண்டு. அப்ப மழை தண்ணீர் என்பது அல்லாஹ்வினுடைய அருட்கொடையாக மாறுவதும், மழை தண்ணீர் என்பது அல்லாஹ்வினுடைய வேதனைகளாக மாறுவதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பற்றி அல் குர்ஆன் ஒரு இடத்தில் சொல்லும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
மக்களின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் கேலி கிண்டல் செய்து கொண்டே இருந்தார்கள். ஜஅல்னா லைல இன்னா ஜஅல்னா இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, என்னுடைய கூட்டத்தை இரவு பகலாக நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பை கொடுத்து கொண்டே இருந்தேன். ஃபலம் யஸித்னி துஆஇ இல்லா ஃபிராரா, இந்த கூட்டம் நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பை கொடுக்க இந்த கூட்டம் என் மீது வெறுப்புணர்ச்சியை அதிகமாக்கிக் கொண்டே இருந்தது. உடனே அல்லாஹ்வினுடைய கட்டளை வருகிறது, நூஹே நீங்கள் ஒரு கப்பல் ஒன்றை கட்டுங்கள் என்று அல்லாஹ்வினுடைய கட்டளை வருகிறது. அப்பொழுதும் மக்கள் எல்லாம் கேலி கிண்டல் செய்து கொண்டே இருந்தார்கள். நூஹ் நபியினுடைய கட்டளையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கேலி கிண்டல் செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த கேலி கிண்டலின் மூலமாக அல்லாஹ் வானத்திற்கு கட்டளை இடுகிறான், தண்ணீரை கொப்பளிக்க ஆரம்பிக்கிறது. பூமிக்கு கட்டளை இடுகிறான், தன்னுடைய தண்ணீரை கொப்பளிக்க ஆரம்பிக்கிறது. ஹதீஸினுடைய விரிவுரையில் வரும், தஃப்சீருடைய பாடங்களிலே வரும், எந்த இடத்தில் தண்ணீர் வருவதற்கும் சாத்தியம் இல்லையோ அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை கொப்பளிக்க ஆரம்பித்தான். ஒரு அடுப்பில் நெருப்பு எரியும் என்று நாம் ஏசுத்தி வைத்திருப்போம். அடுப்பு என்றால் நெருப்பு எரியும். நெருப்புக்கும் தண்ணீருக்கும் முரணானது. நெருப்பிலிருந்து தண்ணீர் வருவதற்கு சாத்தியமற்றது என்று மனிதன் யோசிக்கிறான். ஆனால் விளக்க உரையில் சொல்லி காட்டுகிறார்கள், எந்த இடத்தில் நெருப்பு எரியுமோ அந்த இடத்தில் நெருப்பு எரியாமல் அல்லாஹ்வினுடைய கட்டளையினால் நெருப்பு எரிய வேண்டிய இடத்திலிருந்து தண்ணீர் வர ஆரம்பிக்கிறது, தண்ணீர் கொப்பளிக்க ஆரம்பிக்கிறது. பூமி தன் உடலில் உள்ள வயிற்றில் உள்ள அனைத்து தண்ணீரையும் கொப்பளித்தது. வானம் மேலிருந்து திறக்க ஆரம்பித்தது. கடுமையான மழையினால் மிகப்பெரிய சிக்கலில் நூஹ் நபியினுடைய கூட்டம் மாட்டிக்கொண்டது. அந்த நேரத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் மகனுக்கு அழைப்பை கொடுக்கிறார்கள். நீங்கள் உடனே என்னுடைய கப்பலில் வந்து ஏறிக்கொள் என்ற அழைப்பை கொடுக்க அவர் சொல்லுகிறார், நான் மலையின் மீது ஏறுவேன். இன்னி ஜபல் இலா ஆவின் ஜபல், நான் மலையில் ஒதுங்கி என்னை நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று அல்லாஹ் அந்த மகன் சொல்ல, அந்த மிகப்பெரிய மலையை போன்ற ஒரு ராட்சச அலை வந்து அவரை அடித்து கொண்டு சென்றதை அல் குர்ஆன் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டும். அப்ப அல்லாஹ் மலையின் மூலமாக சில கூட்டத்தை அழித்திருக்கிறான். இன்னொரு பக்கம் குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது, அல் மதர் மலை இருக்கிறதே ரஹ்மத்தும் மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரஹ்மத், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இரக்கத்தை ரஹ்மத்தை அல்லாஹ் மலையாக பொழிவிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்ப யோசித்து பார்க்கிறோம், எத்தனையோ படைப்பினங்களுக்காக வேண்டி படைப்பினங்கள் முழுவதும் அல்லாஹ்வை திக்ர் செய்திருக்க, அந்த படைப்பினங்களை குளிர்ச்சியூட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் மலையை பொழிவிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா, கூட்டத்திற்கு நாம் பரிசுத்தமான மதுரமான தண்ணீரை வானத்திலிருந்து இறக்கி வைக்கிறோம். ஒரு சயின்டிஸ்ட் ரீதியில என்ன சொல்லுவாங்க, மேகங்கள் எல்லாம் கடலில் இருந்து நீரை உறிஞ்சுகிறது. கடலிலிருந்து நீரை உறிஞ்சும் பொழுது உப்பு நீராக உறிஞ்சுகிறது. அதே இடத்தில் மழை பொழிவிக்கும் பொழுது இனிப்பு நீராக மழையை கொட்டுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் தான் மழையை தருகிறோம். உப்பு நீர் என்பது வேறு, இனிப்பு நீர் என்பது வேறு. மழையை தருவது என்பது மதுரமான தண்ணீரை நாம் நினைத்த இடத்தில் நாம் கொட்டுகிறோம் என்பதை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். சில இடங்களில் தண்ணீர் கொடுப்பதால் மக்களுக்கு மாத்திரமல்ல, அங்கிருக்கக்கூடிய படைப்பினங்கள், உயிரினங்கள், ஊர்வன பரப்பன அத்தனைக்கும் நிம்மதியாக ரஹ்மத்தாக இந்த மலையை நாம் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப மலை என்பது சில கூட்டத்திற்கு வேதனையாகவும், மலை என்பது சில கூட்டத்திற்கு சோதனையாகவும் ரஹ்மத்தாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மாற்றி இருப்பதை அல் குர்ஆன் பல்வேறு இடங்களில் கோடிட்டு காட்டுகிறது. அப்ப எந்த இடங்களில் அல்லாஹ் வேதனைக்காக மலையை இறக்கி வைக்கிறானோ அந்த இடங்களில் மனிதர்கள், மற்ற மனிதர்கள் பார்த்து படிப்பினை பெற வேண்டும் என்ற நோக்கத்தை அல்லாஹ் நாடுகிறான். படிப்பினை பெற வேண்டும், அதன் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும், தன்னுடைய அமல்களை சரி செய்து கொள்ள வேண்டும், தன்னுடைய தொழுகை, நோன்பு அத்தனை விஷயங்களையும்
ஜகாத், சதகாக்கள் இவைகளை மனிதன் சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை அல்லாஹ் நாடுவது அல் குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. மலையை எந்த இடத்தில் தேவை ஏற்படுமோ அல்லாஹ்வினுடைய கட்டளையை அந்த இடத்தில் வைக்கிறான். வலா தகூரு மும்திரம் பினூரின் கதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொல்லுவாங்க, இந்த சூரியன் மலை மேகம் சேர்ந்தது அப்படின்றதுக்காக வேண்டி மழை பொழிந்து விட்டது என்று சொல்லாதீர்கள். நல்ல கருமேகம் சேர்ந்துருச்சு, இன்னைக்கு இந்த இடத்துல மழை பொழியும், இப்படி சொல்லாதீர்கள். வலாக்கின் கூலு மும்திருனா பிஃபதுலில்லாஹ், இப்படி சொல்லுங்கள், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் எங்களின் மீது இருந்ததால் தான் மழை பொழிந்தது என்று சொல்லுங்கள் என்பதை அல்லாஹ் இந்த இடத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார்கள். யோசித்து பார்க்கிறோம், எந்தெந்த இடங்களில் மழையினால் சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் மனிதர்கள் இருக்கிறார்களோ இவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது கடுமையான மழை பொழிந்து கொண்டிருந்தது, மழை பொழிந்து கொண்டே இருந்தது. அந்த நேரத்திலே அளவுக்கு மீறிய மழையினாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரக்கூடிய துஆவை சொன்னார்கள். அல்லாஹும்ம ஹவா இலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் எங்களுடைய மலையை வேறு ஒரு பக்கம் எங்களின் மீது அல்லாத தேவையுடைய மக்களின் பக்கம் இந்த மலையை நீ திருப்புவாயாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். மதீனா நகரத்திலே கடுமையான மழை ஒன்று அந்த நேரத்தில் பெய்யும் பொழுது பெருமானார் தேவையுடைய மக்களின் பக்கம் மலையை திருப்புவதற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். அப்ப யோசித்து பார்க்கிறோம், சில நேரங்களில் மழை என்பது இது போன்ற நேரங்களில் வேதனையாக ஏற்படும் பொழுது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய துஆ என்னவென்றால், அதிகம் இந்த பாதிக்கப்பட்ட இலங்கை போன்ற நாடுகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி அதிகம் உதவிகள் மற்றும் துஆக்கள் செய்வது. ஏனென்றால் குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்திலே இப்படி சொல்லுவான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும், அல்லாஹ் மற்றவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்காக வேண்டி நீங்கள் உதவும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய பாதத்தை ஸ்திரமாக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நாம பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி உதவி எப்படி செய்வது? ஒன்று, முடிந்த அளவிற்கு பொருளாதார உதவி, அது மட்டுமல்ல அவர்களுக்காக வேண்டி துஆக்கள் செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு ஒரு உடலை போல, உடலில் உள்ள ஒரு உறுப்பு ஒன்று காயமடைந்தால் இன்னொன்று அதனுடைய வேதனையை உணர்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், நான் உன்னிடத்துல உலகத்துல வாழும் பொழுது உன்னிடத்தில் வந்து தண்ணீர் கேட்டேனே, நீ எனக்கு தண்ணீர் கொடுக்காமல் விட்டு விட்டாயே. மனிதன் கேட்பான், ஐ ரப்பி, நீர் தண்ணீர் கேட்டாயா? அந்த தஸ்தஸ்தினி வ அந்த துஸ்தினி குல்ல ஷை, நீ படைப்பினங்களுக்கு எல்லாம் தண்ணீர் கொடுப்பவனாயிற்றே, நீ தண்ணீர் என்னிடத்தில் எப்படி கேட்டாய்? இன்னொரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நான் அந்த உலகத்தில் வாழும் பொழுது நோயாளியாக பலவீனமடைந்தவனாக இருந்தேன், நீ எனக்கு உதவி செய்ய மறுத்து விட்டாயே என்று இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்லுவான். அந்த கூட்டங்கள் எல்லாம் ஆச்சரியத்தில் மூழ்கி இருக்கும். யா அல்லாஹ், நீதான் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவன், நீ எப்படி என்னிடத்தில் வந்து கேட்டாய் என்று மனிதன் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், உலகத்தில் வாழும் காலத்தில் இன்னார் உன்னிடத்தில் வந்து கேட்டார், நான் பலகீனமானவன், எனக்கு முடிந்ததை செய்யுங்கள் என்று கேட்கும் பொழுது அந்த இடத்தில் நீ அவருக்கு எந்த உதவியும் செய்யாமல் அனுப்பி வைத்தாயே. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஏழைகளுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கு பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு உதவிகளை செய்வதை அல்லாஹ் அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறான். இது போன்ற நேரத்தில் இந்த கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் மழை போன்ற மண் சரிவின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை இதுதான். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் எங்களுக்கு இதே போன்ற சோதனையை நீ எங்களுக்கு தந்து விடாதே, இதே போன்ற சோதனையை தந்து விடாதே. உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம்களையும் நிம்மதியாக, எல்லா சமுதாயத்தினரையும் நீ நிம்மதியாக வாழச் செய். இரண்டாவது படிப்பினை என்னவென்றால்,
அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி யார் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி நாம் துஆக்களை அதிகமாக செய்வது. யா அல்லாஹ் அவர்களுக்கு இதைவிட சிறந்த பகரத்தை நீ கொடு. எப்பொழுது ஒரு அடியானுக்காக வேண்டி நாம் துஆ செய்கிறோமோ நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு மலக்கை அல்லாஹ் நியமிக்கிறார். ஒரு அடியானுக்கு அவன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, துன்பத்தில் இருக்கும் பொழுது முகம் தெரியாத ஒரு அடியான் துஆ செய்கிறான் என்று சொன்னால், இவன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இவனுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு மலக்கை அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். அந்த மலக்கு அவருக்காக வேண்டி துஆ செய்கிறார். யோசித்து பார்க்கிறோம், நாம் பிறருக்காக வேண்டி துஆ செய்யும் பொழுது நமக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு மலக்கை அல்லாஹ் நியமிக்கிறான் என்பதை நாம் சிந்தனையில் வைக்க வேண்டும். அப்ப இந்த நபருக்காக வேண்டி நாம் உதவியாக துஆக்களில் அதிகம் ஈடுபட்டு இருப்பதை, மூன்றாவது பொருளாதார உதவியை முடிந்தபட்சிலும் நாம் அதிகமாக இவர்களுக்காக வேண்டி கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சி செய்வது. வல்ல ரஹ்மான் இந்த மழையின் மூலமாகவும் கடுமையான குளிர்காலங்களின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு இன்னும் அதிகமான படிப்பினையை ஏற்படுத்தி தருவானாக. இது போன்ற பருவநிலை மாற்றங்களை கொண்டு அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அப்படிப்பட்ட படிப்பினையை நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் விதைப்பானாக. பருவநிலை மாற்றங்களின் மூலமாக அல்லாஹ் நாடுவது இதுதான். எப்படி ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்தை நாம் மாற்றுகிறோம். குளிர்காலம் வந்தபோது மனிதன் சொல்லுகிறான், இந்த நேரத்தில் வெயில் அடிச்ச காலமெல்லாம் இருந்துச்சா, ஃபேனெல்லாம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தோமா. வெயில் காலம் வரும் பொழுது மனிதன் சொல்லுகிறான், நாம் இப்படிப்பட்ட சொற்றையெல்லாம் பொத்தி கொண்டு இருந்தோமா. எப்படி ஒரு நேரம் வந்தது, இன்னொரு நேரத்தில் மனிதன் மாறுகிறான், அல்லாஹ் பருவநிலையை மாற்றுகிறான். இதே போன்றுதான் ஒரு நாள் வரும், கியாமத் என்னும் ஒரு நாள் வரும். அந்த நிலை திடீரென்று அல்லாஹ் மாற்றும் பொழுது மனிதன் சொல்லுவான், இந்த உலகத்தில் நாம் இப்படி வாழ்ந்தோமா என்பதை மனிதன் சொல்லுவதற்காக அல்லாஹ் உணர்த்தி கொண்டே வருகிறான். பருவநிலை காலங்கள் எப்படி மாறிக்கொண்டே வருகிறதோ அதே போன்று மனித வாழ்க்கை மாறிக்கொண்டே வருகிறது. மனித வாழ்க்கை எப்படி மாறிக்கொண்டே வருகிறதோ உலகத்தினுடைய ஒரு நாள் முடிவு வந்து கியாமத் என்னும் இன்னொரு நாள் ஆரம்பிக்கப் போகிறது என்பதையும் அல்லாஹ் தொடர்ந்து உணர்த்துகிறான். அப்படிப்பட்ட படிப்பினையை நாம் பெற்று அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாய் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.